ஏன் ஃபண்டமெண்டல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டார்கெட் குரூப்பை கிரியேட் பண்ணுவோம். இந்த டார்கெட் குரூப் நேமில் ஹெச்டிடிபி போர்ட் 80ல் ஹெச்டிடிபி 1க்கு பதிலாக ஹெச்டிடிபி 2வை செலக்ட் பண்ணால் லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணும்போது இந்த டார்கெட் குரூப்பை காட்டாது. அது ஏன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக உங்கள் கொலீக்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ரௌசர்ஸ் எல்லாம் ஹெச்டிடிபி 2 யூஸ் பண்ணால் டிஎல்எஸ் மேண்டேட்ரின்னு என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஹெச்டிடிபிஎஸ். இந்த லோட் பேலன்சரை க்ரியேட் பண்ண போகும்போது தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம இப்போது லிசனர்ஸ்க்கு வந்துடுவோம். லிசனர்ஸில் போர்ட் ஹெச்டிடிபி 80 போர்ட்டில் இப்போது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம டார்கெட் குரூப்பை பார்த்தோம்னா அந்த ஏடபிள்யூஎஸ் கிளாஸ்ன்னு க்ரியேட் பண்ண டார்கெட் குரூப்பை காட்டாது. இந்த ப்ரோட்டோக்காலை டிசைட் பண்ணுற ஒர்க்கிங் குரூப்பு இதில் அக்ரி பண்ணலனாலும் ப்ரௌசர்ஸ் எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணனால டார்கெட் குரூப் க்ரியேட் பண்ணும்போது ஹெச்டிடிபி 2 தான் வேணும்னா மறக்காமல் ப்ரோட்டோக்காலில் ஹெச்டிடிபிஎஸ்ஸை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்ஸையும் புரிஞ்சு கற்றுக்க என்னோடய கிளாஸஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஹெச்டிடிபி 3ல் யூடிபி போர்ட்டை அலோவ் பண்ணும். அது ஏன்? ஹெச்டிடிபி 1, 2, 3 இதோட ஒவ்வொரு டிஃப்ரென்சஸையும் என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.